அன் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லதீன நஃப்சு முஹம்மதின் பியதிஹ், யாருடைய கையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிர் இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக, லா யஸ்மஉ, யார் என்னை ஏற்கவில்லையோ, அஹது மின் ஹாதி உம்மத்தி யஹூதியுன் வலா நஸ்ரியுன், என்னை பற்றி இந்த சமுதாயத்தை பற்றியும் கேள்விப்பட்ட பிறகு யஹூதியில் உள்ளவர்களும் கிறிஸ்துவர்களும் நஸ்ரானிகளும் யார் என்னை ஏற்கவில்லையோ, சும்ம யமூத்து, அவர்களுடைய மௌத்திற்கு பிறகு அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், வலம் யுமினு பில்லதீன உர்சிலத் பிஹி இல்லா கான மின் அஸ்ஹாபுன் நார், இந்த மார்க்கத்தை பற்றி அவர் நம்பிக்கை இல்லாமல் இறந்தார் அல்லவா, அவர்களுடைய மௌத்திற்கு பின்னால் அவர் கட்டாயமாக நரகத்திற்கு செல்வார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முஸ்லிம் ஷரீஃபிலே 153வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. என்றால் மற்ற மதத்திற்கே இப்படி என்றால் இஸ்லாமியர்களாக நமக்கு எந்த தோரம் என்பதை சற்று யோசிக்க வேண்டும். இந்த சமூகம் அல்லாஹ் ரசூலை மறந்துவிட்டது, ரசூலை பற்றி தெரியவில்லை, ரசூலினுடைய ஆக சிறந்த தலைவரை பற்றி தெரியவில்லை, ஆக சிறந்த தியாகத்தை பற்றி தெரியவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இந்த உலகத்தினுடைய மாபெரும் சாவியாக இருக்கின்றார்கள். நாளை மறுமைக்கு அவர்கள் தான் நாளை மறுமையினுடைய மிகப்பெரிய வழிகாட்டியாக இருக்கின்றார்கள். அவளை பற்றி தெரியவில்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை பற்றி தெரியவில்லை, சஹாபாக்களுடைய தெரியவில்லை. ஹக்கினுடைய வழி தெரியாமல் வாழ்ந்து நீங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து காசு பணம் துனியாவின் பக்கம் போய் 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 நீங்கள் மரணித்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் நரகவாதிகளாக சென்று விடுவீர்கள். ஆகவே முஸ்லிம்களே, நீங்கள் திருந்திக் கொள்ளுங்கள், மீண்டு கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் பக்கமே மீண்டு கொள்ளுங்கள்.